கொல்லாம விட மாட்டேன். நிறுத்துக்கடா. எதுக்காக அந்த ஆளை கொல்லணும்? ஐயா, இந்த ஆளு நல்ல வேணும் நம்பி எங்க வாழ்க்கையே பாழா போச்சுங்க. எங்க அப்பா அம்மா பேச்ச கூட கேட்டதில்லைங்க. ஆனா இந்த ஆளு நாங்க தெய்வமா மதிச்சங்க. அவரால் உங்க அப்பா அம்மா பேச்ச கேட்க வேணாம்னு சொன்னாரு. அவரால் உங்களை ரசிகர் மன்றம் வைக்க சொன்னாரு. நீங்க கொழுப்படுத்து போய் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் தோரணம் கட்டி ஆளு கட் அவுட் வச்சு கற்பூரம் கட்டி தேங்காய் உடைச்சிட்டு இப்ப அவர் புத்தகம் தான் எப்படிடா? உங்க பிறந்த நாள் எப்பன்னு உங்களுக்கு தெரியுமாடா? ஒரு நடிகனோட பிறந்த நாள் வருஷம் தவிர கொண்டாடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? உங்க மாதிரி சம்பந்தம் இல்லாதவனுக்கெல்லாம் ஜெய போடுற கூட்டம் ஊருக்கு ஊரு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நடிக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா, நாட்டை பிடிக்கலாமா, மந்திரி ஆகலாமான்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு தாயா இந்த நாடே உருப்படும். பாத்தியாரையா, நாங்க செஞ்சதெல்லாம் தப்புதான். அதுக்காக எங்களை செருப்பால வேணா வரீங்க. ஆனா இவனை மட்டும் நான் கொல்லாம விட மாட்டேன். இருங்கடா, நமக்கு கொஞ்சம் புத்தி வேணும்டா. ஏதோ சினிமாக்காரங்க வந்தாங்க, அவங்க பொழப்ப பார்த்துட்டு போறாங்கன்னு பேசாம இருக்காம அவங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆள் நம்பாரு. நம்ம